எங்க இங்கிருந்து வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. இங்க 18 நாள் அங்க போய் உல்லாசமா இருந்துட்டு வந்தார். இங்க உடல் நலம் சரியில்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அங்க போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரு, அங்க சிகிச்சை பெற்றாரு, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றீங்க பாரு, அதுதான் தவறு. இப்படி எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்றவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்தவர்கள், எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, யார் சிறப்பாக செயல்படுவார் என்று எடை போட்டு அதற்கு தீர்மானிக்கக்கூடிய திறமை படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இப்படியெல்லாம் பாருங்க எப்படி நாடகம். அதோட வெளிநாடு போனார். அந்த வெளிநாட்டில் அங்கிருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அழைச்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் பரவாயில்ல. தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபர்கள் வெளிநாட்டுக்கு அழைச்சி அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். இப்படி கேவலமான முதலமைச்சர் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்தியாவில். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதா இங்கே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் அழைச்சி இங்கே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு இவர் வெளிநாடு போய் எதுக்கு போனாரோ தெரியல. இங்கிருந்த சம்பாரிச்ச பணத்தெல்லாம் முதலீடு செய்ய போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது கண்டுபிடித்த கூடாது என்பதற்காக இங்கு இருக்கிற தொழிலதிபர் அழைச்சு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற தொழிலதிபர்கள் அழைத்து அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்களே. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவைங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காது கேட்கிற மாதிரி ஊர் ஊரா கொண்டு வந்து அட்டை கொடுத்து அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி, உங்களோட ஸ்டாலின் நீ உங்க கட்சிக்காரனை பயன்படுத்தி எதுக்கு அரசு ஊழியர்களை பயன்படுத்துற? உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கிறதுக்காக அரசு பணத்தை வீணடிக்கலாமா? இதில் என்ன கொடுத்துருக்காரு? 46 கோரிக்கை, 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குதான். நல்ல வேலைக்கு முதலமைச்சருக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்குது. 4 ஆண்டு காலம் முதலமைச்சரை பதவி வைத்துட்ட ஒரு முதலமைச்சருக்கு மக்கள்கிட்ட 46 பிரச்சனை இருப்பதாக இதில் அடிச்சு அவரே ஒத்துக்கிட்டார். நாம கொடுக்கல, அவர் அடிச்சு கொடுத்த இந்த விளம்பரத்தாளல். அதை 46 கோரிக்கை அரசு ஊழியர்கள் வீடு வீடா கேட்பாங்க. நீங்க அந்த பிரச்சனை சொன்னீங்களா, உடனடியாக போய் 45 நாள் சம்பந்தப்பட்ட அதிகாரி சொல்லி தீர்வு காண்பாங்களாம். எப்போ? ஆட்சி போகும்போது. இது ஒரு கதை இருக்குது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் உடனே ஹாஸ்பிட்டலில் செஞ்சுன்னா சேர்த்திட்டா வெண்டிலேட்டர் வச்சு உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த அரசாங்கம் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்குது. அந்த வெண்டிலேட்டர் எடுத்தால் உயிர் போயிடும். அது மாதிரி 2026 தேர்தலில் மக்கள் மாற்றி வாக்களிப்பாங்க, அதிமுக ஆட்சிக்கு வரும். அப்போ எங்கே போய் நிறைவேற்றுவீங்க? இதையெல்லாம் திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்கள்கிட்ட பரப்பி மக்களிடத்திலிருந்து வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் தந்திரமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதை நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பொய்யான அறிக்கை விட்டு மக்களை ஏமாத்துது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.